மஹாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, மகம் நட்சத்திரம். நாம் இதற்கு முன்பு செழிப்பு, புகழ், வள்ளல் இவர்களை பார்த்தோம். சாஸ்திரம் இவர்களை பற்றி மட்டும்தானா சொல்லி இருக்கிறது? கஷ்டப்படுகின்றவர்களையும் கோடிட்டு காட்டுகிறது. அதையும் நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு சிலருக்கு என்றும் பணக்கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களது குறைந்தபட்ச தேவை கூட பூர்த்தியாவது கிடையாது. பசியும் பட்டினியும் நிரந்தரமாக அவர்கள் அனுபவிக்கின்ற ஒன்று. கணவனும் சரி, மனைவியும் சரி. குழந்தை பிறக்கின்றார்கள், குழந்தைகளோடு கஷ்டமும் படுகின்றார்கள். இதனால் மன கஷ்டம் தவிர்க்க முடியாத ஒன்றாக அவர்களுக்கு இருக்கிறது. இது ஏன்? எத்தகைய அமைப்பு இருந்தால் இது நடக்கும்? பார்ப்போம். இரண்டாம் வீடு அசுபர் வீடாக இருக்க, இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி அவர்களுடைய நட்சத்திரம் பெற்று குருவுக்கு 8இல் இருந்தார். பிறப்பு முதல் கடைசி வரை பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் இவர்களுக்கு உண்டு. இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு கணக்கு. இதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். இரண்டாம் வீடு அசுபர் வீடாக இருக்க, அப்படி என்றால் சுபர் வீட்டிற்கு ஒரு பலன், அசுபர் வீட்டிற்கு ஒரு பலன். சித்திரை மாதம் வெயில், மார்கழி மாதம் குளிர். இது தவிர்க்க முடியா முதல் உண்மை, அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. சில நேரங்களில் இது பயன்படும், இதுதான் மிகவும் பயன்படும். அப்படியும் உண்டு சில விஷயங்கள். இந்த இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் 8-12க்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று, 8-12 மறைவு ஸ்தானங்களில் மிகவும் கொடுமையான ஸ்தானங்கள். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். இதில் 3ஆம் இடம் முயற்சி, இசை, விளையாட்டு என்றெல்லாம் வரும். எனவே அதை அசுபர் இடத்தில் வைப்பது வேண்டாம். ஆனால் 6, 8, 12 இது அசுபராக இருப்பதற்கு தகுதி பெற்ற ஸ்தானங்கள். இதில் ஒன்றை விட ஒன்று அதிக வல்லமை கொண்டது. 6ஐ விட 8, 8ஐ விட 12. இந்த 8-12 கூட ஒரு நட்சத்திரம் பெற்று, இதுவரை சொல்லப்பட்டதே சற்று கொடுமையானது தான். கடைசியில் ஒரு புள்ளி வைத்தார் போல் இன்னொரு விஷயம். குருவுக்கு 8இல் இருக்க. அது ஏன் குருவுக்கு 8இல்? எல்லா நன்மையும் குருவுக்கே சொந்தம். எல்லா நல்ல விஷயங்களையும் குருதான் நடத்துவான். குருவினுடைய தயவு இல்லாமல், அவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியமும் யாருக்கும் நடக்காது. குழந்தை பிறப்பு முதல் கல்வி தொடங்கி, கல்யாணம் நடந்து, குழந்தை பேறு, சொத்து, சுகம் அத்தனையும் குரு தயவில்லாமல் நடக்காது. அந்த குருவுக்கு இவன் மறைந்து விட்டால் எப்படி நடக்கும்? ஆக வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுகின்ற ஒரு ஜாதகம் உண்டு, சில ஜாதகங்கள் உண்டு. அப்படி என்றால் 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடம் கஷ்டப்பட்டவரும் இல்லை என்ற பழமொழி ஒரு சில இடங்களுக்கு வேண்டுமானால் பொருந்தும், எல்லா இடங்களுக்கும் அது பொருந்தாது.
வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டவர்களும் உண்டு, வாழ்நாள் முழுவதும் நல்லபடியாக வாழ்ந்தவர்களும் உண்டு. ஆக இந்த 2ஆம் வீட்டை வைத்து பார்த்து எப்போதுமே பண கஷ்டம், அதனால் மன கஷ்டத்தோடு வாழுகின்ற நபர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, புகழ் பெறும் நாள் இந்த நாள். இந்த புகழினை நீங்கள் பெறும் வகை எப்படி என்று சொன்னால், வந்துவிட்ட ஒரு தொல்லையை, ஒரு கஷ்டத்தை நீக்கி புகழ் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது முழு திறமையை காட்டி நினைத்ததை, எதிர்பார்த்ததை பெற முடியாமல் போகும் நாளாக காட்டுகிறது. சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற பழமொழி இன்று உங்கள் விஷயத்தில் 100க்கு 100 சரியானதே. உங்களுக்கு தேவையான ஒன்றை பலமுறை முயற்சித்து கடைசியில் நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது. கடகராசி அன்பர்களே, திட்டம் போட்டு செயல்பட்டு உங்கள் திட்டத்தை முதலியே சொல்ல வேண்டிய நபர்களிடம் சொல்லி வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியின் பலனை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள். பாராட்டுக்கு உரிய நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் இஷ்டப்பட்டால் கூட கொடுத்த வாக்கை இன்று நிறைவேற்ற முடியாது என்று காட்டுவதால் இன்று யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக செய்ய வேண்டிய ஒரு சில நற்செயல்களை இன்று நீங்கள் ஆரம்பிக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, மிக பெரிய ஒரு நபர் இன்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பார். அந்த வாக்குப்படி என்றென்றும் உங்களுக்கு கஷ்டம் வராத அளவுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்வதாக வாக்கு கொடுப்பார். உங்கள் மனம் மகிழும். இந்த நாள் மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு. விருச்சக ராசி அன்பர்களே, உச்சக்கட்ட லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள். சாதாரணமாக 10, 15 என்றெல்லாம் லாபம் கிடைத்தது. இன்று 50 என்று வந்தால் இந்த உச்சக்கட்டம் எப்போதாவது ஒரு முறை நீங்கள் சந்திக்கும் இந்த உச்சக்கட்டத்தை இன்று சந்திப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் மிகவும் விரும்பும் ஒரு லட்சிய பணிக்காக உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாள் இந்த நாள்.
இந்த ஒப்படைப்பே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது தரும் லாபத்தை விட அதற்காக நீங்கள் பணி செய்கிறோம் என்ற நினைப்பே உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். மகர ராசி அன்பர்களே, நல்லது என்று தெரிந்தாலும் செய்ய முடியவில்லை, கெட்டதை செய்ய மனம் ஒப்பவில்லை, என்ன செய்வது என்ற தத்தளிப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது. இது போன்ற சம்பவம் இன்று உங்களுக்கு நடக்கும். கவனம். கும்பராசி அன்பர்களே, ஒரு பட்டம் விருது பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு புதிய கோணத்தில் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெற்று இந்த நன்மையை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, புகழ் உண்டு, நற்புகழ் உண்டு, மனிதாபிமானம் மிக்கவர் என்ற நற்புகழ் இன்று உண்டு. அப்படி என்றால் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, கஷ்டப்படுகின்ற ஒரு ஜீவனுக்கு அவரது குறையை நீங்கள் தீர்க்கும் ஒரு செயலை செய்ய இருக்கின்றீர்கள். இந்த புண்ணிய காரியத்தால் ஒரு புகழினை நீங்கள் பெறுவீர்கள் இன்று. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை. தொடர்புக்கு 7305858585.